ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றப்ப என்ன மைண்ட் செட் மேம் வேணும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஒரு 1000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 10 to 15% தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வராங்க. இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை வந்துட்டு நீங்க ரிசர்ச் பண்றீங்க, சூப்பரான ஐடியாவா இருக்கலாம், ஆனா அதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு சூப்பரான ஐடியாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு சூப்பரான ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்றதுக்கு இல்ல அதை யூஸ் பண்றதுக்கு ஆளுங்க இல்லைன்னா அந்த எவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட்னாலும் வேஸ்ட். நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் தூங்கி ஏச்சேன், நான் லேட்டா போனேன், என் மேனேஜர் திட்டினாங்க, நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இல்லையா வந்து திடீர்னு எனக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என் சம்பளம் எனக்கு பத்தல, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். எனக்கு டீ கூட போட தெரியாது, ஆனா நான் டீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு சமையல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதுல உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கூட கரெக்டா கண்டுபிடிக்க தெரியாது, ஆனா நான் ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இந்த விடோஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா மேம், அவங்கலாம் வீட்டில இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா மேம்? நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலை பார்க்குறாங்க, அதுக்காக ஒரு அமௌண்ட் வருது. தட் இஸ் கால்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். தட் இஸ் நாட் அ பிசினஸ். அது எப்போ பிசினஸ் ஆகும்னா, ஸ்டார்ட் அப்ஸ் நல்லா பூம் ஆகுது, ஸ்டார்ட் அப் சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் என் சைட்லேருந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அப்படியே விட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ ஒரு சைடு வந்து ஒரு ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்டை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக எடுத்து ரன் பண்ண பார்க்குறாங்க. இன்னொரு சைடு தானே ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னு போகிறாங்க, ஆனால் ஒரு சின்ன ஃபெயிலியரை பார்த்தோன்னே திரும்ப வந்துடுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன மைண்ட் செட் மேம் வேணும்? ஏன்னா நான் உங்கள்கிட்ட முன்னாடி இன்டர்வியூக்கு முன்னாடி பேசுகிறப்போ நீங்கள் அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. ஃப்ரான்ச்சைஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, இம்பல்சிவாக எந்த விஷயமே நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் சொன்னீங்க. 1.5 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் காசை போட்டுறது, அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு. ஸோ ஸ்டார்ட் அப்ல அந்த மாதிரி என்ன மேம் நடக்குது? ஸ்டார்ட் அப் என்னன்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 1000 இந்த வருஷம் ஒரு 1000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 10 to 15% தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வராங்க. ஓகே, மீதி பேரெல்லாம் வந்து 2வது வருஷம் 3வது வருஷத்துல கூட காணாம போயிடுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் அப்புக்கும் பிசினஸ்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் அப்னா என்னன்னா, புதுசா நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க, புதுசா ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல புதுசா ஒரு ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறீங்க, புதுசா ஒரு சர்வீஸ் கண்டுபிடிக்கிறீங்க, இது வரைக்கும் அது யாருமே பண்ணல அப்படின்னா தான் அது ஸ்டார்ட் அப். இன்னோவேஷன், புதுசா நீங்க வந்து ஒரு இன்னோவேட் பண்றீங்க அப்படின்னா தான் அது ஸ்டார்ட் அப். ஆல்ரெடி இருக்கு அந்த பிஸ்னஸ் வந்துட்டு, இப்போ ட்ரெஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜுவல்லரி பிஸ்னஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்டார்ட் அப் கிடையாது, அதெல்லாம் பிஸ்னஸ். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பொதுவாக எல்லாத்தையும் இப்போ எல்லாமே ஃபேன்சி டேர்ம் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஃபேன்சியா இருக்கு. அதனால நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட நான் ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொன்னா ஃபேன்சியா இருக்கு. ஸோ இந்த ஃபேன்சி டேர்ம்ஸ்க்கு பின்னாடி நம்ம போறோம். ஸ்டார்ட் அப் ஐடியா, உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை வந்துட்டு நீங்க ரிசர்ச் பண்றீங்க, மார்க்கெட் ரிசர்ச். அதாவது அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸ்க்கோ மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா, சூப்பரான ஐடியாவா இருக்கலாம், ஆனா அதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு சூப்பரான ஐடியாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு சூப்பரான ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்றதுக்கு இல்ல அதை யூஸ் பண்றதுக்கு ஆளுங்க இல்லைன்னா அந்த எவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட்னாலும் வேஸ்ட். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் எப்படி நம்ம க்ரோ பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்துட்டு பிளான் பண்ண போகிறோன்றத கிளியராக ஒரு ரோட் மேப் போடணும். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு மட்டும் பிராண்டு கிடையாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், சப்போஸ் நான் நினச்ச மாதிரி இது போகலன்னா நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, ஒரு பேக்கப் பிளான் வச்சு, ஒரு பேக்கப் பிளான். நான் எப்படி, நான் வேலையை விட்டு போகிறேன்னா 1 வருஷத்துக்கு எனக்கு இன்கம் இல்லைன்னா நான் திரும்ப எப்படி இன்கம்க்கு போகிறேன். 1 வருஷத்துக்கு நான் வந்துட்டு என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கான பைசா நான் வச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு மேலேயும் என் பிஸ்னஸ் வந்து காசு வரலன்னா நான் என்ன பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதுக்கு எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு தான் ஒரு விஷயத்துல இறங்கணும். பட் நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் தூங்கி ஏச்சேன், நான் லேட்டா போனேன், என் மேனேஜர் திட்டினாங்க, நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆமாம், இது நார்மலா எல்லாருமே தான் நடக்குது. இல்லையா வந்து திடீர்னு எனக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என் சம்பளம் எனக்கு பத்தல, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். கரெக்ட். இந்த மாதிரி தான் 90% ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி ஏதோ ஒரு இம்பல்சிவான டெசிஷன்ல தான் வந்துட்டு ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய பேர் ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஃபுட் மேல பேஷனேட்டா ஸ்டார்ட் பண்றாங்களா? கிடையாது. இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நானும் சம்பாதிக்கிறேன். எனக்கு அதுக்கு பேஷன் இருக்கோ இல்லையோ நானும் அதுக்குள்ள போயிடணும். எனக்கு டீ கூட போட தெரியாது, ஆனா நான் டீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
எனக்கு சமையல்ல ஒரு 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 சாப்பாடை சாப்பிட்டு அதுல உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கூட கரெக்டா கண்டுபிடிக்க தெரியாது. ஆனா நான் ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி இறங்கவே கூடாது. யாரெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர் பிளானிங் பண்றவங்க, அவங்க ஃபினான்ஷியல்ஸை வந்துட்டு ப்ராப்பரா பிளான் பண்றவங்க, நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கிற ஒரு விஷயத்த பண்றவங்க அப்படின்னா தான் அதுல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வந்து ஒரு கிரிக்கெட் லவர். சரிங்களா? எனக்கு வந்து கிரிக்கெட்டை பத்தி A to Z எல்லாமே தெரியும். நான் ஒரு கிரிக்கெட் ரிலேட்டடான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அதை பேஷனேட்டா என்னால பண்ண முடியும். ஆனா எனக்கு கிரிக்கெட் சுத்தமா பிடிக்காது. ஆனா யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்றதுக்காக நான் எடுத்து ஒரு பிசினஸ், ஒரு டிஷர்ட்டோ இல்ல பேட்டோ பாலோ இல்ல ஒரு டர்ஃபோ நான் பண்றேன் அப்படின்னா எனக்கே கிரிக்கெட் விளையாட வராது. அப்படின்றப்போ அந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ணும்போது எனக்கு அது போர் அடிக்கும். கரெக்ட். ஸோ அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். மேம், அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும். என்னன்னா, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. உங்களோட பிஸ்னஸ் ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டப்போ உங்கள் அப்பா என்னென்ன பண்ணாருலாம் சொன்னீங்க. அதை எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா மேம்? டெஃபினட்டா. ஸோ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்னு சொல்றதை விட நான் ஒரு க்ரோயிங் ஆண்டர்ப்ரனர். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே க்ரோ ஆயிட்டு இருக்கேன். இன்னும் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் க்ரோ ஆயிட்டு இருக்கேன். இல்லை, ஆனால் எங்கள் சைட்லேருந்து பார்க்குறப்போ நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருக்கீங்கல்ல. எனக்கு அதை பார்க்குற பெரிய விஷயமா தான் தெரியுது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறப்ப கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் கிவ் அப் பண்ணாமல் என்னென்ன பண்ணலாம் இன்னோவேட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அதே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எனக்கு தெரியுது. நான் வந்து அதுதான் அந்த டேர்ம் அக்செப்ட் பண்ணிக்காம நான் ஒரு க்ரோயிங் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி மேம். சரிங்களா? இதுக்கு வந்து நான் கிவ் அப் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா எங்க அப்பா தான். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனிலேருந்து திடீர்னு லே ஆஃப் பண்றாங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் அனுப்பிடுறாங்க. அப்போ வந்து வெளியில வந்து என்ன பண்றதுன்னே அவருக்கு புரியல. அந்த டைம்ல வந்து அவரு பெருசா படிக்கவும் இல்லை, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அங்க வந்து ஒரு லேபரா தான் இருக்காரு. ஸோ பெரிய ஸ்கில்டு பர்சனும் கிடையாது. அதனால என்ன பண்றாரு, அப்பாவோட அண்ணா பெரியப்பா வந்துட்டு இந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்ட்னு ஒரு பிசினஸ் இருக்கு, நீ இது பண்ணு நல்லா வரும்னு சொல்றாரு. பட் அதை பத்தியும் அவருக்கு ஒன்றும் தெரியல. பட் வந்து அதுல இறங்கி நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு. ஒரு 2 வருஷத்துல அந்த இருந்த 5 lakhs வந்துட்டு ஃபுல்லா காலி, கம்ப்ளீட்டா லாஸ். ஸோ அப்போ நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். தம்பி வந்து 1 வயசு 2 வயசு பையன். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஸோ பசங்களை படிக்க வைக்கிற அந்த ஸ்டேஜ். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது உனக்கு செட் ஆகல, நீ விட்டுட்டு நீ கிராமத்துக்கே போயிடு. கிராமத்துக்கு போனீங்கன்னா பசங்களுக்கு படிப்பு செலவு கிடையாது, கவர்மெண்ட் பெரிய சாப்பாட்டு செலவு கிடையாது, சொந்தமா வீடு இருக்கு, ஏதோ ஒரு குடிசைய கூட ஒரு வீடு இருக்கு. ஸோ பெருசா எந்த செலவும் இல்லை, நீ போயிட்டு அங்க இருக்கிற நிலத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நீ வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாரு, நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுனால கிடைச்ச ஒரு அமௌண்ட்டை நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நான் லாஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, என் பசங்க இங்கதான் படிப்பாங்க, என் பசங்க இங்கதான் வளருவாங்க. அதாவது நான் வந்து ஒரு 6th 7th படிக்கும் போது எங்க அப்பா சொல்றாரு, என் பொண்ணு இன்ஜினியர் ஆகும், என் பையன் டாக்டர் ஆவான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த ஸ்டேஜ்லனா வாடகை கொடுக்க முடியல, சாப்பாட்டுக்கு காசு இல்லை, அந்த டைம்ல வந்து சொல்றாரு. ஸோ அந்த விடாமுயற்சி, அதுதான் நான் சொல்றேன். திரும்பவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அந்த கஷ்டத்துலயும் அந்த பிசினஸை விடாம ஃபோக்கஸ்டா அதே பண்ணி அடுத்த ஒரு 3 வருஷத்துல ஒரு லைஃபை சஸ்டெயின் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. வாடகை கொடுக்க முடியுது, ஃபீஸ் கட்ட முடியுது. அந்த டைம்ல வந்துட்டு அவர் அதுவே போதும்னு நினைக்கல, நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு அந்த ஒரு பிசினஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு 25 இயர்ஸ் கழிச்சு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா இருக்காரு. மோர் தென் 100 crores டர்ன் ஓவர் பண்றாரு பர் இயர். ஸோ இது எல்லாமே எதனால அப்படின்னா, அந்த தோல்வியை பார்த்து பயந்து அவர் ஓடல. எதுவுமே இல்லை, ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ், இதுக்கு மேல எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுலதான் நான் வந்து என் பசங்களை, என்னோட வாழ்வாதாரத்தை இதுலதான் நான் உருவாக்கிட்டு ஆகணும், எனக்கு வேற வழி இல்லைன்ற ஒரு கம்பல்ஷனா இருக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு என்னால முடியும்ன்ற தன்னம்பிக்கையா இருக்கலாம். இல்ல என் பசங்களுக்கு ஏதாவது நான் பண்ணிடணும்ன்ற ஒரு அப்பாவா ஒரு பெரிய பொறுப்பை வந்துட்டு அவர் மனசுல வச்சுக்கிட்டதா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நான் கஷ்டப்பட்டு தான் மேல வர முடியும், ஆனா அதை நான் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கேன், அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு 3 வருஷம் ட்ரை பண்ணதுனால இது சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு பேசிக்கா ஒரு மைண்ட் செட் இருந்தது, பிஸ்னஸ்னா ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வர முடியும். இம்மிடியேட்டாக நம்மளால பெரிய பணம்
பிஸ்னஸ்ல சம்பாதிக்க முடியாது. பட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சக்சஸ் லெவல் ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆகும். ஓகே. ஒரு மாசம் ஒரு 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் இல்ல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமு அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட எஃபர்ட் ரொம்ப கம்மியாயிடும். பிஸ்னஸ் பயங்கரமா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லெவல் வரைக்கும் நிறைய பேர் தாக்கு பிடிக்கிறதே கிடையாது. கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. மேம் இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, விடோஸ் நிறைய பேர் இருக்காங்க, இண்டிபெண்ட் விமன் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் இது பண்ணணும் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இந்த விடோஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா மேம், அவங்களாம் வீட்டில இருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா மேம்? ஏன்னா இப்போ நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து தைக்க நல்லா வரும் மேம், ஆனால் அதை அவங்களுக்கு க்ரோ பண்ண தெரியல. எப்படி க்ரோ பண்ண தெரியல. வீட்டில் இருக்க ஒரு 4-5 வீடுங்களுக்கு தச்சு கொடுத்தாங்க, அதில் ஒரு ரெவன்யூ பார்த்தாங்க, அதை பெருசாக்க தெரியல. ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்ன மேம் பண்ணணும்? இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் அப்போ பிஸ்னஸ்ன்ற டேர்மை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போ தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேலை பார்க்குறாங்க, அதுக்காக ஒரு அமௌண்ட் வருது. தட் இஸ் கால்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். தட் இஸ் நாட் அ பிஸ்னஸ். சரிங்களா? அது எப்போ பிஸ்னஸ் ஆகும்னா, உங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமையே நீங்க ஒரு ஆளை போட்டு தைக்க வைக்கிறீங்க அப்படின்னா அது பிசினஸ் ஆகும். ஓகே. ஒர்க் ஃபோர்ஸ் ஆட் பண்றப்போ அது வந்துட்டு பிசினஸ் ஆகும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கிக்கணும். நல்லா தைக்க வருதா நீங்களே தைக்கணும், நல்லா சமைக்க வருதா நீங்களே சமைக்கணும். இதுல ஒரு சக்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மினிமம் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு அதுல இருந்து மாசம் வருது அப்படின்றப்போ நீங்க வந்து ஒரு ஆளை ஆட் பண்ணும். அந்த ஒரு ஆளை வந்து பார்ட் டைமா ஆட் பண்ணும். பார்ட் டைமா ஆட் பண்ணி அவங்கள வச்சு இந்த 10,000 ரூபாய் வருமானத்தை நம்மளால 20,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய் ஆக்க முடியுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே. அதை பண்ணதுக்கு அப்புறமா கிராஜுவலா ஆளுங்களை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு ரெண்டடா ஒரு பிளேஸ் எடுக்கிறதோ இது எல்லாமே பண்றது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, டைரக்டா போவாங்க, ஒரு ரெண்டுக்கு ஒரு இடத்த எடுப்பாங்க, ஆளு 2 பேரா போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகலாம். குவிக் மணி நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுல ஃபெயிலியருக்கான ரேஷியோ நிறைய இருக்கு. இதே வந்துட்டு ஒருத்தவங்க பிசினஸ் எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க அம்மாவே வந்துட்டு ஒரு பிசினஸ்ல வேலை பாக்குறாங்க, ஒரு டிசைனர் ஷோரூம்ல வேலை பாக்குறாங்க. 15 வருஷம் அவங்க வேலை பாக்குறாங்க. 15 வருஷம் வேலை பார்த்து நல்லா தைக்க கத்துக்கிட்டாங்க. அங்க எங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க, எப்படி ஆளுங்களை மேனேஜ் பண்றாங்கன்னு ஒரு சீஃபாவும் அவங்க இருந்திருக்காங்க. ஆளுங்களை மேனேஜ் பண்ணிருக்காங்க, அங்க என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடக்குதுன்னு கண்கூடா பாத்துருக்காங்க. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்படின்னா அவங்க போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே. ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, நான் போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா அந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நம்பி நான் போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஆனா நான் இப்பதான் தைக்க கத்துக்கிட்டேன் நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா பண்ணக்கூடாது. ஓகே மேம். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேசுறது நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இப்படிலாம் ஒன்று நடக்குது அப்படின்னே தெரியாது. ஃப்ரான்ச்சைஸை நம்ம இப்படி தான் சூஸ் பண்ணணும், அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட் வரைக்கும் நம்ம வாங்கி பார்க்கலான்றது எனக்கு தெரியாது மேம். நம்ம போய் பே பண்ணணும் கொடுப்பாங்க தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு மேம் எனக்கு இந்த வீடியோ. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.